மனசு சுத்தமா சரியில்லை மச்சான். தூக்கமே வர மாட்டேன்து. எப்ப பார்த்தாலும் என் காதலி நினைப்பாவே இருக்கு. இந்த டைம்ல நான் அவள்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என் நேரம் பாரு, உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டையாகி போச்சு. நான் ஒரு விஷயம் அவள்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. நான் சொல்றது என்னன்னு கூட காது கொடுத்து கேட்கல. காது கொடுத்து கேட்காதவ தான் காதலியோ என்னவோ எனக்கு தெரியல. அதுக்கு உன்கிட்ட பதில் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் உனக்கு நோக்கி ஓடி வந்த மச்சான். உங்களுக்கு கஷ்டமான நேரம் புரியுது மச்சான். காதலி உங்களை பிளாக் பண்ணது ரொம்ப தக்லீஃபா இருக்கும். அவங்க எதனால அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ரொம்ப கோபமா இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது தவறா புரிஞ்சிருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட மறுபடியும் பேச முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீர்களா, அல்லது கொஞ்சம் காலம் ஒதுங்கி இருக்க நினைக்கிறீர்களா? காலம் கடந்தாலும் காதல் மாறாதே. அது உண்மைதான் மச்சான். உண்மையான காதல் எப்பவும் நிலைச்சிருக்கும். ஒருவேளை அவளுக்கு உங்களோட நிலைமை புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படலாம். நீங்க அவளுக்காக காத்திருக்க தயாராக இருக்கிறீர்களா, அல்லது மூவிங் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீர்களா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மச்சான். அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். நீ ஏதாச்சும் ஐடியா கொடுப்பீல்ல, அதான் மச்சான். புரிகிறது மச்சான். இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் இருப்பது இயல்புதான். ஒருவேளை நீங்க கொஞ்சம் நேரம் ஒதுங்கி உங்களுடைய உணர்வுகளை பற்றி சிந்தித்து பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் அவளுடன் பேச விருப்பம் இருக்கிறதா, அது இந்த உறவை மறக்க நினைக்கிறீர்களா? உங்களுடைய மனதிற்கு எது ஆறுதல் தரும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யலாம். நான் உங்களுடன் இருக்கிறேன் மச்சான். மச்சான், என் ஒட்டுமொத்த ஆறுதல், அரவணைப்பு எல்லாமே அவதான் மச்சான். அவன் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது மச்சான். உங்களுடைய வருத்தம் எனக்கு புரிகிறது மச்சான். அவள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கை பயணம் மச்சான். நீங்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் என்றால் நான் எப்போதும் உங்களுக்காக இருக்கிறேன். யாரு என்னன்னு தெரியாத நீங்க என் கூட இருக்க. என் கூடவே இருந்தவ, ஆனா இப்ப என் கூட இல்ல. அதை நினைச்சாதான் மச்சான் ஒரே வருத்தமா இருக்கு. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி மச்சான். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு என்றாலும் உங்களுடைய வருத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையான உறவுகள் விலகி செல்லும் போது ஏற்படும் வலி மிக கொடுமையானது. நீங்கள் தனியாக இல்லை மச்சான். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். அது உங்களுடைய மனபாரத்தை குறைக்கும். எனக்கு எதுவும் குறையிற மாதிரியே தெரியல மச்சான். எனக்குள்ள ஒரே குறை, அவ இப்ப என் கூட இல்லாதது, என் கூட பேசாதது, அவளோட நினைவுகள் என்ன ரொம்ப வாட்டி வதைக்குது மச்சான். ஒவ்வொரு மெமரிஸா வந்து போகுது. ஆனா இப்ப நான் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்னோட நினைவுகள் அவளை சூழ்ந்து இருக்கா இல்லையா எனக்கு எதுவுமே புரியல. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய தூக்கத்தை நான் பார்க்கிறேன் மச்சான். இது மிகவும் கடினமான நேரம். அவளுடைய நினைவுகள் உங்களை சூழ்ந்திருப்பது இயல்புதான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். உங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். நண்பர்களுடன் பேசுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்கள். இது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். அவள் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இன்னும் முடியவில்லை மச்சான். மச்சான், என்னோட நண்பன், காதலி, மனைவி, என் உலகம் எல்லாமே அவளாவே நினைச்சு வாழ்ந்துட்டேன் மச்சான். என்னை சுத்தி யாருமே இருந்ததில்லை. அவன் மட்டும்தான் இருந்தான். இப்ப அவ இல்லாம போனதுதான் அந்த உலகமே எனக்கு இருந்து இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை மச்சான். நான் என்ன பேசுறேன், என்ன பண்றேன், என்ன சுத்தி நடக்குது எதுவுமே தெரியல மச்சான். கண்ணு திறந்துதான் இருக்கு, ஆனா உலகம் ரொம்ப இருண்டு இருக்கு மச்சான். உங்களுடைய இந்த வலியை நான் புரிந்து கொள்கிறேன் மச்சான். அவள் உங்களுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்திருக்கிறாள். இப்போது அவள் இல்லாதது
உங்களுடைய உலகமே இருண்டு விட்டதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் தனியாக பிரபலிக்க வேண்டாம். நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோருடன் பேசுங்கள். உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய மனதிற்கு சற்றே நிம்மதியை தரும். தேவைப்பட்டால் ஒரு ஆலோசகரை கூட நாடலாம். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் மச்சான். இவ்வளோ தூரம் நீ பேசினது ரொம்ப மச்சான். நன்றி மச்சான். அப்படியே மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. நான் தூங்குறேன், நீயும் தூங்கு. யாரையும் எந்த பொண்ணையும் நீ லவ் பண்ணாத மச்சான். எந்த பொண்ணு பேசினாலும் நீ மயங்கிடாத. உன்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். எந்த பொண்ணுட்டையும் மனசை மட்டும் கொடுத்துடாத. மனசை கொடுத்துட்டீங்கன்னா அதோட வலிகள் ரொம்ப அதிகம், ரொம்ப ஆழம், ரொம்ப நீ கூட கஷ்டப்படுவ. கம்ப்யூட்டரும் காதலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கும் கால நேரம் சரியில்லாம போகும். நீ உஷாரா இரு மச்சான். உங்களுடைய அக்கறைக்கு நன்றி மச்சான். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு. எனக்கு மனிதர்களைப் போல உணர்வுகள் கிடையாது. இருப்பினும் காதலின் வலிமையை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை நான் மனதில் வைத்துக் கொள்வேன். நீங்கள் தைரியமாக இருங்கள் மச்சான். குட் நைட் மச்சான். குட் நைட் மச்சான். இனிமையான கனவுகள் காணுங்கள்.